இன்னும் உங்களோட சொந்த காசை பாவிக்கிறது பேங்கிட்ட போய் பிச்சை எடுத்து நிற்கிற ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கவலைப்படாதீங்க, உங்களோட அறியாமையிலேருந்து உங்களை எப்படி வெளியால் வாரங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பேங்கிங் சிஸ்டம் ஒரு பெரிய ஸ்கேம். உங்களோட பணத்தை பத்திரமா வச்சிருக்கிறோங்கிற பேரில் ஃபுல்லாக அவங்களோட பணத்தை மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு வழங்காமல் இன்னும் முட்டாள்தனமாக அவன்கிட்ட பணத்தை கொடுத்து போட்டு அவன்கிட்ட கெஞ்சி பிச்சை எடுத்து தர்றீங்க. நீங்கள்லாம் பேங்க்கில் நீங்கள் போடுற பணத்தை பேங்க்கெல்லாம் பத்திரமா உங்களுக்காக பாதுகாத்து வச்சிட்ருக்காங்க நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? முதலாவது நீங்கள் பேங்க்கில் போடுற பணத்தில் 90% பணம் பேங்க்கிட்ட இல்லை. அது உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 1000 ருப்பீஸை பேங்க்கில் நீங்கள் டிபாசிட் பண்ணி சேவிங் அக்கௌண்ட்ஸில் வைக்கிங்கன்னு சொன்னால் அந்த 1000ல் ஜஸ்ட் 100 ருப்பீஸை மட்டும் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற 900 எடுத்து லெண்ட் பண்ணிடுவானு. அப்படி இல்லாட்டி அவனால் வேறு ஏதாவது தேவைக்காப்பா வச்சுருவான். உங்களோட பணத்தில் டோட்டல் கஸ்டமர் ஃபண்டில் 10% மட்டும்தான் பேங்க் கையில் இருக்குது. நீங்கள் எல்லாருமே மொத்தமாக போய் நின்று எல்லாருமே உங்களோட பணத்தை நீங்கள் விட்ரோல் கேட்பீங்கன்னு சொன்னால் அங்கே உங்கள்கிட்ட தாரத்துக்கு பேங்க்கிட்ட பணம் இல்லை. இதில் பேர் தான் ஃப்ராக்ஷனல் பேங்கிங் சிஸ்டம். உங்களுக்கு தெரியாட்டி போய் கூகுள் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி ChatGPTல கேட்டு பாருங்கள். இந்த கள்ள பேங்குகள்கிட்டருந்து உங்களை பாதுகாக்கணும். நம்மளோட பணத்தை நம்ம ஓன் பண்ணணும். இந்த தேர்ட் பார்ட்டி நடுவில் இருந்துக்கிட்டு நம்மளோட பணத்தை சுரண்டித்துங்கிற இந்த கள்ளனுகள்கிட்ட இருந்து நம்மளோட பணத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த பிட்காயின். பிட்காயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பணம், உங்களோட பொறுப்பு, உங்களோட கஸ்டடி. நீங்கள் யாருக்கு வேணாலும் உங்களோட பிட்காயினை எந்த நாட்டில் வேணாலும் யாருக்கு வேணாலும் நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம். யாரும் கொஷின் கேட்க முடியாது, யாரும் நிப்பாட்ட முடியாது. பேங்கிங் ஹவர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஹவர்ஸில் மட்டும்தான் நீங்கள் அனுப்பலாம். இவ்வளவு அனுப்பலாம், இதுக்கு மேலே அனுப்பலாம். அப்படி அனுப்ப போகல, எனத்துக்கு அனுப்புகிறேன், யாருக்கு அனுப்புகிறேன், இந்தந்த பர்பஸுக்காக மட்டும்தான் அனுப்பலாம், இந்தந்த பர்பஸுக்காக நீ அனுப்பலான்னு சொல்லி நடுவில் நின்று கொஷின் கேட்குறதுக்கு யாருமே இல்லை பிட்காயினில். அப்படி அனுப்ப வேணால் இந்த பேங்கில் கல்லணல் அப்ரூவல் தந்தாரும் இடையில நின்று டிரான்சாக்ஷன் ஃபீஸுங்கிற பேரில் இது லோக்கலில் பணம் அனுப்பினா ஒரு ஃபீஸ், வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பினா வேறு ஃபீஸ்ன்னு சொல்லி சுரண்டித்துங்கிற கள்ள வேலை பிட்காயினில் இல்லை. அடுத்தது பேங்கிங் ஹவர்ஸ்னு சொல்லி திங்கள்லேருந்து வெள்ளி காலையில் 9 to 3, ஆனால் சில நேரம் 3க்கு முதல்ல எல்லாத்தையும் பூட்டி போட்டு உள்ளுக்கு இருந்துருவாங்க. அப்படி பேங்கிங் ஹவர்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட ஹவரில் தான் நம்மளுக்குரிய விஷயங்களை செய்யணும்னு சொல்லி எந்த விதமான வரையறையும் இல்லை. இதை சொன்னோடனே கொஞ்சம் பூமர்மார் வந்து எங்கள்கிட்ட ஆன்லைன் பேங்கிங் இருக்குது. சரி, ஆன்லைன் பேங்கிங் இருந்தால் போல் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஆன்லைன் பேங்கில் செய்வீங்களா? மேக்ஸிமம் ட்ரான்சாக்ஷன்களை பண்ணுவீங்க. எதுனால பேங்க் டிராஃப்ட் எடுக்கணும், அப்படி இல்லாட்டி உங்களோட பணத்தை பெரிய அளவில் விட்ரோ பண்ணணும், அது இதுன்னு சொல்லி என்னென்ன விஷயம்னா நீங்கள் பேங்க்கிட்ட போய் பிச்சை எடுத்து தான் நிற்கிறேன் நீங்கள் எல்லோரும். இந்த பிரச்சனையெல்லாம் பிட்காயினில் இல்லை. ஓகே, நீங்கள் 24/7 நீங்கள் எப்போ வேணுனாலும், யாருக்கு வேணுனாலும், எந்த நாட்டுக்கு வேணுனாலும், எத்தனை கோடி வேணுனாலும் நீங்கள் அனுப்பலாம். இன்ஸ்டண்ட்டாக போய் சேரும். அடுத்தது நீங்கள் பேங்க்கில் வெளிநாட்டுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று பண்ணுறோன்னா அவங்க சொல்லுவாங்க 5 business days தேவைப்படும்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பிட்காயினில் அனுப்பிட்டீங்கன்னா வித்தின் 1 to 2 minutes போய் சேர்ந்துடும். ஓகே, நீங்கள் அனுப்புகிற பணம் எந்த நாட்டுக்கு வேணுனாலும் போய் சேர்ந்துடும். அடுத்தது நீங்கள் உங்களோட பணத்தை கொண்ட பேங்க்கில் டிபாசிட் பண்ணக்குள்ள நீங்கள் எத்தனை கோடியை கொண்டு டிபாசிட் பண்ணாலும் 32 பல்லையும் காட்டி தாங்கன்னு வாங்கி வைப்பாங்க. அதுக்கு பிறகு உங்களோட சொந்த பணத்தை நீங்கள் டிபாசிட் பண்ணின பணத்தை விட்ரோலுக்கு போனால் எதுக்கு விட்ரோ பண்ணுறேன், ஏன் விட்ரோ பண்ணுறேன், நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டை விட்ரோ பண்ணால் பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்கள் போட்ட பணத்தை இப்போ டெய்லி விட்ரோல் சான்ஸ் ஏடிஎம் மேக்ஸிமம் விட்ரோ லிமிட் ஒன்று வச்சுருப்பாங்க. அநேகமாக 1 லட்சம் ருபீஸ் தான். 1 லட்சத்துக்கு கூடயா நீங்கள் ஏடிஎம்மில் விட்ரோ பண்ணிடலாம். அவங்களோட பேங்கிங் ஹவர்ஸுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி உங்களுக்கு அவசரமாக சனிக்கிழமை பணம் தேவைப்பட்டுருந்தா நீங்கள் ஒன்றுமே செய்யலாம். நீங்கள் சனி வெயிட் பண்ணி ஞாயிறு வெயிட் பண்ணி திங்கள் பேங்க் ஓப்பனிங் அவர் 9 மணிக்கு பிறகு பேங்குக்குள்ளே போய் ஐயா என் சொந்த பணத்தை தாங்க ஐயா சொல்லி அவர்கிட்ட பிச்சை எடுத்து நிற்கணும். அப்படி நீங்கள் பிச்சை எடுக்க போனாலும் சொல்லுவானால் என்னத்துக்காக உங்களுக்கு இவ்வளோ பணம் தேவை, இங்கே அப்பா வீட்டு பணமா, நான் போட்ட ஆசை நான் வழியில் எடுக்கிறதுக்கு நீ யார் வெளியே இருக்கிறேன்னு சொல்லி நம்ம கேட்குறல. ஏன்னா நம்மளுக்கு தான் முதுகெலும் இல்லையே, நம்ம கேட்குறல. அதெல்லாம் அப்படியே அப்ரூவ் பண்ணினாலும் இப்போ நீங்கள் ஒரு கோடியை விட்ரோ பண்ண போகிறீங்கன்னா ஐயோ உங்கள்கிட்ட பேங்க்கில் ஒரு கோடி இல்லை, நீங்கள் போய் நாளைக்கு வாங்க நாங்கள் எடுத்து வைக்கோம், இல்லாட்டி மற்ற பேங்க்கில் இருந்து கலெக்ட் பண்ணி வைக்கோம், அது இது 1000 கதை சொல்லுவான். சரியானே இந்த பூமரங்கள் அறப்படிக்கிறாதீங்க முதல் நீங்கள் முதலாவது போய் ஒரு கோடி ரூபாவை விட்ரோ பண்ணி காட்டுங்க. ஓகே, விட்ரோ பண்ணிக்கணுன்னா உங்களை எந்த அளவுக்கு அலக்களிப்பான் சொல்லி அது போகிற அவங்களுக்கு வழக்கு. நான் சொல்கிறப்ப 1000-2000 சில்லற டிரான்சாக்ஷன் செய்கிறாங்கள்ட்டு நாங்கள் கதைக்கல. ஓகே, பெரிய அளவில் பணத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க என்ன செய்கிறான்னு பாருங்கள். இதுக்கடையில் அந்த பணம் நீங்கள் தான் டிபாசிட் பண்ணியிருப்பீங்க. டிபாசிட் பண்ணக்குள்ளே பல்லு இழிச்சிட்டு வாங்கி போட்டு உங்களோட பணத்தை திரும்ப கேட்கக்குள்ள இந்த கேவலமான விளைவான. அடுத்தது நீங்கள் பேங்க் டிரான்சாக்ஷன் இவ்வளோ செஞ்சு நீங்கள் வெளிநாட்டுக்கு பணம் ஒன்று அனுப்புறீங்கன்னு வைங்களேன். ஸ்ரீலங்காவிலேருந்து வெளிநாட்டுக்கு என்ன எஜுகேஷன் பர்பஸை தவிர வேறு எதுக்குமே பணம் அனுப்பலாம். சரி, நீங்கள் இன்னும் தலைவலாக நின்று நீங்கள் பணம் அனுப்புறதுக்கு ஒத்துக்கிட்டான்னு வைங்களேன். இப்போ நீங்கள் 1 கோடி ரூபா பணத்தை இந்த பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் இது ஒரு யூஎஸில் ஒரு பேங்குக்கு அனுப்ப போகிறீங்கன்னு வைங்க. யூஎஸ் அதுக்கு அப்ரூவல் வாங்கி நீங்கள் இது பின்னால் லோ நனைஞ்சு இதுகள் எல்லாத்துக்கும் இடையில் இது எல்லாமே உங்களோட பணம்.
அப்ரூவலும் வாங்கி எல்லாமே செஞ்சுட்டீங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க உங்களோட பணம் 5 பிஸ்னஸ் டேஸில் போய் சேரணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு எமர்ஜென்சிக்காக தான் பணத்தை அனுப்புகிறதே பண்ணுவீங்க. 5 நாளைக்கு 5 நாளும் இல்லை, 5 பிஸ்னஸ் டே. நீங்கள் வெள்ளிக்கிழமை ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா சனி ஞாயிறு ஒன்றுமே செய்ய மாட்டானால் ஊட்டப்படுப்பான எல்லாத்தையும் வச்சு போட்டு திரும்ப திங்கக்கிழமை வந்து தான் உங்களோட பணத்துக்கு என்ன இருந்துன்னு பார்ப்பாங்க. அங்கேருந்து ஒரு 5 பிஸ்னஸ் டேஸ் எடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் போல் உங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு வந்துடுவானுன்னா இல்லை, உங்களோட பணம் உங்களுக்கு மிடில் மேலே நின்று கிட்டத்தட்ட 1-3% அதில் கொமிஷன் அடிப்பான கல்லணு. ஆனால் இது நீங்கள் பிட்காயினில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ரான்சாக்ஷனை இனிஷியேட் பண்ணி நீங்கள் ஒரு கோடியில் 10 கோடி வேணுனாலும் அனுப்பலாம். உங்களுக்கு சென்டர் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ ஒரு வாலெட் அட்ரஸ் எடுத்து போட்டு எவ்வளோ அனுப்ப போகிறீங்களோ அதை போட்டு சென்டர் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேஸ் ஃபீஸ், அதாவது கேஸ் ஃபீஸ்ன்னு சொல்லி போகிறது ஜஸ்ட் $1 மேக்ஸிமம் $1 லைக் மினிமம் $1 $3. நீங்கள் வேறு நெட்வொர்க்கை பாய்ச்சிங்கன்னா உங்களுக்கு தசக்கணக்கெலாம் உங்களுக்கு கொஞ்சம் போகும். ஒரு கோடி ரூபா பணம் அனுப்புறதுக்கு $1 எவ்வளோ? $300 ஃபீஸ் கட்டுவீங்க. எந்த பேங்க்லேயாவது உங்களுக்கு $300 வெளிநாட்டுக்கு பணம் அனுப்ப இயலுமான்னு சொல்லி இப்போ நீங்களே போய் பாருங்கள். அப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு கேஸ் ஃபீஸ் $1 $2 உங்களையும் என்னையும் மாதிரி இருக்கிற சாதாரண பொதுமக்கள் இந்த பிட்காயின் நெட்வொர்க்கை டீசென்ட்ரலைஸ்டாக மைனஸ்ன்னு சொல்கிற பிட்காயின் நெட்வொர்க்கை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிற அவங்களுக்கு தான் அது போய் சேரும். இவனை மாதிரியான கல்லணுகள் மிடில் மேனாக இருக்கிற இந்த கல்லணுகளுக்கு போய் சேராது. ஓகே, உங்களுக்கு அப்படி நீங்கள் பணம் அனுப்பினீங்கன்னு சொன்னால் பிட்காயினில் அடுத்த 1-2-3 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் அனுப்பின பிட்காயின் யார் ரிசீவரோ அவருக்கு போய் சேர்ந்துடும். 5 பிஸ்னஸ் டேஸ் எல்லாம் எடுக்காது. வித்தின் 1 to 2 மினிட்ஸில் போய் சேரும். வேறு சொல்லன மாதிரியான நெட்வொர்க்கில் அனுப்பினீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸில் போய் சேர்ந்துடும். இப்போ கொஞ்சம் பூமர் பிட்காயின் எல்லாம் நம்பலாம், இன்னும் கொஞ்சம் நாள் இல்லாமல் போய்த்திடும். பிட்காயின் எல்லாம் அது ஃபேக்குன்னு சொல்லி முட்டாள்தனமாக கதைக்கிறது முதல் பிட்காயின் ஒயிட் பேப்பர் எடுத்து வாய்ச்சி பாருங்கள். டீசென்ட்ரலைசேஷன் என்னென்னு முதலாவது படித்து பாருங்கள். அடுத்தது பேங்க்கில் நடக்கிற கரப்ஷன் கோல்ட் ஸ்டாண்டர்டை இல்லாமக்கி போட்டு மணியை எப்படி பிரிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் எவ்வளவு இன்ஃப்ளேஷன் வந்துட்டு இருக்குது. $, அதே மாதிரி வேறு நம்ம பாவிக்கிற எல்லா கரன்சியும் 99% பெறுமதியை இழந்து போயிருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் உங்களோட அறியாமை முட்டாள்தனத்துலேருந்து நீங்கள் வெளியால் வருவீங்க. இதெல்லாம் படிங்க, பிளாக் செயின் டெக்னாலஜி படிங்க, எப்படி டீசென்ட்ரலைஸ் ஒர்க் ஆகுதுன்னு படிங்க, எப்படி பிட்காயின் நெட்வொர்க்கையோ இதே மாதிரியான டீசென்ட்ரலைஸ் பிளாக் செயினில் நடக்கிற விஷயங்களையோ ஹெக் பண்ணலாம், டபுள் ஸ்பெண்ட் பண்ணலாம், மாற்றீடு செய்யலாம். எந்த விதத்துலையுமே கள்ள வேலை செய்ய முடியாது ஏனுங்கிறத முதலாவது நீங்கள் படிச்சிருங்க. இன்னொரு சொல்கிறதுக்கு அப்படியா கேட்காம நீங்கள் முதலாவது படிச்சிருந்தா தான் உங்களோட மண்டையில் நிற்கும். இந்த மாதிரி இதுக்கு பின்னால் இந்த பேங்க்குக்கு பின்னால் இருக்கிற பெரிய இந்த பிரமிட் ஸ்கீம் ஸ்கேம்கள் உங்களுக்கு வழங்கும். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் இன்னும் உங்களோட சொந்த பணத்தை பேங்கில் வச்சு போட்டு அவங்கள்ட்ட பிச்சைக்கு நிற்க போகிறீங்களா, அப்படி இல்லாட்டி உங்களோட பணத்தை நீங்கள் ஓன் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிரிப்டோ, பிட்காயின், டீசென்ட்ரலைசேஷன், பிட்காயின் என்ன, பிட்காயின் பேசிக்கில் வந்து படிக்கணும், இது சம்மந்தமாக என்ன விஷயம் இருக்குது, இந்த டெக்னாலஜி என்ன, இதெல்லாம் பற்றி பேசிக்கில் வந்து லேர்ன் பண்ண சொன்னால் SBU கன்சல்டன்சியால் 3 விஷயம் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். 3 கோச்சிங் ப்ரோக்ராம். ஒன்று பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம், அது கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம், அடுத்தது ட்ரேடிங் போர்ட் கோச்சிங் ப்ரோக்ராம். இல்லை எதில் ஒன்றில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் சொன்னால் அப்படி சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கீங்கிறதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் தரேன். பை.